அனைவருக்கும் வணக்கம். இன்று மார்கழி முதல் நாள். மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்றான் கண்ணன் பகவத்கீதையில். இப்படிப்பட்ட புனிதமான மார்கழி மாதத்தின் முதல் நாள் இன்று. நம்மை படைத்த பரந்தாமனாகிய எம்பெருமான் நம்மை போன்ற ஜீவாத்மாக்களாகிய சாதாரண மனிதர்களையும் கடைத்தேற்ற வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில்தான் நம்மை கடைத்தேற்றுவதற்காக, அறியாமை என்னும் இருளிலிருந்து நம்மை எழுப்புவதற்காக ஆழ்வார்களையும் ஆச்சாரியர்களையும் படைத்தான். கண்ணன் நான் சிறந்தவன், நான் வல்லவன், நான் 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 பெரியவன் என்று நம்மிடத்தை கூறி நம்மை கடைத்தேற்ற நினைத்தான். நடக்கவில்லை. இறுதியாக ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் இந்த பூவுலகில் பிறந்து இவன் பெரியன், இவன் சிறந்தவன் என்று பரந்தாமனாகிய கண்ணனை காட்டினார்கள். உடனே நாம் அதனை நம்பி தலைமேல் கொண்டு பின்பற்றினோம். அப்படி நம்மை கடைத்தேற்ற வந்த ஆழ்வார்கள் 12 பேர். அதில் பெண்ணாக அவதரித்த ஆழ்வார் கோதை என்று சொல்லப்படும் ஆண்டாள். ஆழ்வார்களில் 10 பேர் கடவுளை தன்னுடைய ஆச்சாரியனாக, அதாவது குருவாக கொண்டிருக்க, 2 ஆழ்வார்கள் மட்டும் ஆழ்வார்களில் ஒருவரையே தன்னுடைய குருவாக ஆச்சாரியனாக பாவித்து அவர்களின் வழியே பரந்தாமனை கண்டார்கள். ஒன்று மதுரகவி ஆழ்வார், மற்றொன்று நமது ஆண்டாள். ஆண்டாள் தன்னுடைய தகப்பனாராகிய பெரியாழ்வாரையே குருவாக கொண்டு கண்ணனை அடைந்தாள். குருவின் மூலமாகத்தான் மோட்சத்தை அடைவது எளிது என்று நமக்கெல்லாம் காட்டியவள் ஆண்டாள். அறியாமையில் உறங்கிக் கிடந்த நம்மை தட்டி எழுப்பி இறைவனை காண வைத்தாள். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்னும் கோட்பாட்டோடே அனைவரையும் தன்னோடே சேர்த்து கொண்டு சென்றாள். நாமும் வாழ வேண்டும், அனைவரையும் வாழ வைக்க வேண்டும் என்பதுதானே சனாதன தர்மம். அனைவரையும் அரவணைப்பதுதானே வசுதேவ குடும்பகம். அனைவரும் வாருங்கள், நற்கதி அடையுங்கள் என்று தன்னுடைய திருப்பாவையில் கூறி அன்றே பொதுவுடைமை கொள்கைக்கு வித்திட்டவள் நம்முடைய ஆண்டாள். ஆண்டாள் பாடிய பாடல் திருப்பாவை. திருப்பாவை 30 பாடல்களை கொண்டது. 4000 பாடல்களில் முதலாயிரத்தில் உள்ளது இந்த திருப்பாவை. வேதங்கள் அனைத்திற்கும் வித்து என்று சொல்லப்படுவது. எம்பெருமானாகிய கண்ணனை எப்படி அடைய வேண்டும் என்று நமக்கு மிக எளிய வழியை காட்டினாள் ஆண்டாள். அனுபவமே பக்தி. அனுபவம் பெருக பெருக பக்தி வளர்ந்து உலகமே நற்கதி அடையும் என்று பாடி பக்தி மார்க்கத்தை காட்டியவள். பூமி பிராட்டியின் அவதாரமாக ஆடி மாதம் பூர நட்சத்திரத்தில் அவதரித்தாள். இன்றோ திருவாடிப்பூரம், எமக்காக வன்றோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள். குன்றாத வாழ்வான வைகுந்தவான் போகந்தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய் என்று குறிப்பிடுகிறது உபதேச ரத்தினமாலை. தன்னிடம் உள்ள அகங்காரத்தை விடுத்து யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற தத்துவத்தை எடுத்துரைத்தவள் நம் ஆண்டாள். தான் எம்பெருமானின் பத்தினியாகிய பூமி பிராட்டியாக இருந்தாலும் தானும் சாதாரண இடைக்குல பெண்களில் ஒருத்தி என்று நினைக்கின்ற அனுக்காரம் எனப்படும் மெய்ப்பாடு அவளிடம் இருந்தது. திருப்பாவையின் தனியனாக அன்ன வயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு என்னும் பாடல் ஆண்டாளின் பெருமையை சித்தரிக்கிறது. இன்று மார்கழி முதல் நாள். திருப்பாவையின் முதல் பாடலை பார்ப்போம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணி யசோதை இளம்சிங்கம் கார்மேனிச் செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய். ஆயர்பாடியில் வசிக்கும் சிறுமிகளே, அனைவரும் நீராடி வாருங்கள், நோன்பு நோற்பதற்காக. நோன்பின் பொருள் கண்ணனை அடைவது. கண்ணன் யார்? கூர்மையான வேலை தன் கையிலே கொண்டு காவல் தொழில் புரியும் நந்தகோபன் மகன். அழகிய கண்களை உடைய யசோதையின் மகன். அழகிய சிங்கம் போன்றவன். கருமை நிறமுடையவன்.
சிவந்த கண்களைக் கொண்டவன், சூரியனை போன்ற பிரகாசமுடையவன். அப்படிப்பட்ட கண்ண பரமாத்மாவே நமக்கு அருள் தருவான். ஆக அவனை அடைய மார்கழி மாதத்தில் நோன்பு நோற்போம் வாருங்கள் என்கிறாள். நாராயணனே நமக்கே பறை தருவான். நாராயணனே என்று ஏகாரத்தில் பாடியிருப்பது சிறப்பு. நாராயணன் மட்டுமே நம்மை கடை தேற்றுவான். அவனை அடைய வாருங்கள் என்று அனைவரையும் நோன்பு நோற்க அழைக்கிறாள் ஆண்டாள். தானும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்க வேண்டும் என்று பொதுவுடைமையாகிய சனாதன தர்மத்தை திருப்பாவையின் முதல் பாடலில் காட்டுகிறாள் நம் ஆண்டாள். இரண்டாம் பாடலை நாளை பார்ப்போமா? ஆண்டாள் திருவடிகளே சரணம்.